ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் அருண் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான எமோஷ்னலான ஸ்டோரி தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். டைட்டில் கேட்டாலே உங்கள் மனசெல்லாம் நல்லாவே துடிக்கும். அந்த மாதிரி கிராமத்து விவசாயி அருண், நகரத்து ஃபோட்டோகிராஃபர் மிஸ்டர் சத்யா. பேசாத காதல். இது ஒரு கே ஸ்டோரி. ஆனால் ரொம்ப சென்டிமெண்ட்டான ஸ்டோரி. நிறைய ட்விஸ்ட் இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி கதை இல்லை. இது செம்ம கே கதை. இப்போது என்ன டைம்னு உங்கள் ஊரில் கொஞ்சம் சொல்லுங்கள். உங்கள் பேர் என்ன? கமெண்டில் தயவுசெய்து சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதேமாதிரி லைக் பண்ணிவிடுங்க. ஹை பாயிண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் நிறைய கொடுங்க நண்பர்களே. ஸ்டோரி சூப்பராக சொல்ல போகிறேன். சரி வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். 2018ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் மதுரையில் டிஸ்ட்ரிக்டில் ஒரு சின்ன கிராமம். பெயர் வேலம்பட்டி. அங்கேயே பிறந்து வளர்ந்தவன் தான் அருண். 28 வயசு ஆகுது. அவன் விவசாயம் தான் அவனுக்கு உலகம். காலையில் எழுந்து சூரியன் உதிக்கும் போதே வயலுக்கு போயிடுவான். கருப்பு நிற சட்டை போட்டு வெள்ளை வேட்டி கட்டிக்கிட்டு காலில் செருப்பு இல்லாமலே மண்ணில் நடந்து வேலை பார்ப்பான். அவன் கையில் இருக்கும் கடப்பாறை பார்த்தாலே அவன் உழைப்பு தெரியும். அப்பா ராமன் 55 வயசு. அவனோடு சேர்ந்து வயல்களில் உழைக்கிறாரு. அம்மா பேர் செல்வி, 50 வயசு. வீட்டு வேலைகள் எல்லாமே பார்ப்பாங்க. காலையில் சூடான இட்லி சாம்பார் செஞ்சு கொடுப்பாங்க. சின்ன தங்கை பிரியா, 22 வயசு. காலேஜில் படிச்சுட்டு இருக்கான். அண்ணனோட ரொம்ப க்ளோஸு. எல்லோரும் செஞ்சு 5 ஏக்கர் நிலத்தில் நெல், மிளகாய், பருத்தி விளைச்சிட்டு இருக்காங்க. மழை பெய்யும் போது அந்த பச்சை நிற வயல்கள் பார்க்கும்போது கண்ணே குளிர்ச்சியாக இருக்கும். அருண் ரொம்ப அமைதியானவன். பேச்சே ரொம்ப கம்மி. ஆனால் அவன் மனசில் அந்த வயல்வெளியில் மாதிரி பசுமையானது. நல்லா இருக்கும். அவன் செல்ஃபோனில் சென்னை நகரத்து ஃபோட்டோக்கள் பார்த்து ஆசைப்படுவான். அவன் உயரமான பில்டிங்கு, பிஸியான ரோடுகள், லைட்ஸ் எல்லாத்தையும் பார்த்து மகிழ்ச்சியாக இருக்கும் மனசுக்குள்ளே. ஆனால் கிராமத்து வீடு போக மனசே வரமாட்டேங்குது. இங்கே தான் அவனோட வேர்கள் எல்லாமே. அவன் மனசுக்குள்ளே நினைப்பான். ஒரு நாள் மே மாதம் ஒரு 15ஆம் தேதி காலைல 10 மணிக்கு கிராமம் முழுக்க சந்தோஷம். மாரியம்மன் கோயில் ஜாத்ரா திருவிழா நடந்துருந்துச்சு. கொடி ஏற்றி பூஜை, மேலே சத்தம், பட்டாசு வெடிச்சு சத்தம் எல்லாமே கலந்து ஒரு உற்சாகம். மக்கள் எல்லோரும் புது ட்ரெஸ் போட்டுட்டு பூ வச்சு கோவிலுக்கு போயிட்டு இருந்தாங்க. அருண் அங்கே போய் அம்மாவோடு சேர்ந்து பூஜை பண்ணிட்டு இருந்தான். அவன் கையில் பூ மாலை, மனசில் அமைதி. திடீர்னு ஒரு கிளிக் சத்தம். யாரோ ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி சத்தம். அருண் திரும்பி பார்க்குறான். அங்கே நிற்கிறது தான் பேர் தான் சத்யா. 30 வயசு. சென்னையிலேருந்து வந்திருக்கான். ஃபோட்டோகிராஃபர். சத்யா ஒரு பிரபல ஃப்ரீலான்சர் ஃபோட்டோகிராஃபர். அவன் தோளில் நீல நிற கேமரா பேக் தொங்குது. சிவப்பு டிஷர்ட்டு, ஜீன்ஸ், ஸ்னீக்கர்ஸ், நகரத்து ஸ்டைல். அவன் அப்பா கிருஷ்ணன், 60 வயசு, ரிட்டையர்டு சிவில் இன்ஜினியர். அம்மா லக்ஷ்மி, 55 வயசு, ஹோம் மேக்கர். வீட்டில் சமைச்சா அவனுக்கு பிடிச்ச பிரியாணி செஞ்சு கொடுப்பாங்க. சத்யா சென்னையில் அண்ணா நகரில் ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கான். டெய்லி காலையில் எழுந்து 100 ஃபோட்டோக்கள் எடுத்து இன்ஸ்டாகிராமில் போடுவான். அவன் ஃபோட்டோக்கள் ரொம்பவே பிரபலம். நகரத்து ஸ்டைலில் மக்கள் முகங்கள் எல்லாம் கேப்சர் பண்ணுவான். இந்த திருவிழாவுக்கு வந்தது ஒரு மெஷின் அசைன்மெண்ட்டு. கிராமத்து கலாச்சாரம்னு தீமு. அவன் கேமராவால் கிராமத்தோட அழகை பிடிப்பான். சத்யா அருணோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு சிரித்து நல்லா இருக்கும்போது, உன் முகம் ரொம்ப நினச்ச மாதிரியே இருக்குறா, சூப்பராக இருக்கிறான்னு சொல்கிறான். அருண் வெக்கப்பட்டு தலையாடி சிரிக்கிறான். அந்த ஒரு நொடி 2 பேரோட கண்களும் சந்திக்குது. அப்போ இருந்து அருணோட அமைதியான பார்வை தொடங்குது. சத்யா கிராமத்தில் 3 நாள் தங்கலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கான். அருகில் இருக்கும் சின்ன ஹோட்டலில் தான் ரூம் எடுத்திருக்கான். அருண் அவனுக்கு உதவி பண்ணுறான். வயல்களுக்கு எல்லாம் காட்டுறான். இங்கே பாரு, இதுதான் எங்கள் நெல் வயல். மழை வந்தால் தங்க மாதிரி ஒரு பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்கிறான். சத்யா அது எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுக்கிறான். உணவு கொடுக்குறான். அருண் அம்மா செஞ்ச கூட்டு, சாதம், ரசம் எல்லாமே விரும்பி சாப்பிட்றான். 2 பேரும் பேச்சு இல்லாமல் இருந்தாலும் கண்கள் நல்லாவே 2 பேருக்கும் மாற்றி மாற்றி பேச ஆரம்பிக்குது. சத்யா அருணோட ஃபோட்டோக்கள் எடுக்கும் போதெல்லாம் அருண் சத்யாவோட கேமராவோட பார்த்து ஆச்சரியப்படுறான். இது எப்படி இவ்வளோ அழகாக ஃபோட்டோ எடுக்குதுன்னு மனசுக்குள்ளே நினைப்பான். சத்யா அருணோட அமைதியான சிரிப்பில் மயங்குறான். அந்த 3 நாளும் காலையில் இருந்து மாலை வரை சேர்ந்து இருக்காங்க. வயல்கள் நடக்கும்போது பறவைகள் சத்தம், காட்டு வீசுகிற சத்தம் எல்லாமே ஒரு ரொமான்டிக் ஃபீல் கொடுக்குது 2 பேருக்கு நடுவில். நண்பர்களே, இது பேசாத காதல் ஆரம்பம். ஆனால் வாழ்க்கை அப்படி இல்லையே. சத்யாவுக்கு சென்னையில் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கான். அவள் பெயர் விஜய், 32 வயசு, ஒரு டாக்டர். சென்னை ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறான். விஜய் சத்யாவை லவ் பண்ணுறான். ஆனால் சத்யா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு தான் நினைக்கிறான். டே விஜய், நீ என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருப்பான். அருணுக்கு கிராமத்தில் திருமணம் பேச்சு வர ஆரம்பிக்குது. அவன் அப்பா ராமன், டே அருண், அடுத்த ஊரில் இருந்து ஒரு பொண்ணு பார்த்துருக்கான்டா, நல்ல குடும்ப பொண்ணுன்னு சொல்கிறாங்கடா அப்படின்னு சொல்கிறாரு. அருண் மனசு ரொம்பவே வலிக்குது. ஆனால் பதில் சொல்லவே மாட்டார். தங்கை பிரியா அவனை பார்த்து, அண்ணா நீ ஏன்னா இப்போ சோகமாக இருக்கேன், ஏதாவது பிரச்சனையானான்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறார் தங்கை. அருண் ஒன்றுமில்லடி சொல்லிட்டு சமாளிக்கிறான். ஆனால் உள்ளுக்குள்ளே சத்யாவோட நினைவு தான் அவனை துரத்திட்டே இருக்குது. 3 நாள் முடிச்சு சத்யா கிராமத்தை விட்டு போகும்போது
அருணுக்கு ஒரு ஃபோட்டோ கொடுக்குறான். அது அருணோட போர்ட்ரேட். அவன் வயலில் நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ. பின்னாடி நன்றி அருண், உன் கிராமம் எனக்கு புது உலகம் காட்டிச்சின்னு சொல்லி எழுதி லவ் லெட்டர் மாதிரி இருந்துச்சு அது. அருண் அதை பார்த்தவொடனே ரொம்பவே கண் கலங்கி கண்ணுலேருந்து தண்ணியாக வருது. சத்யா பஸ் ஏறி போகும்போது அருண் தூரத்தில் நின்று பார்க்குறான். அந்த பிரிவி ரொம்பவே வலி கொடுக்குது. கிராமத்து அமைதி இப்போது அவனுக்கு சோகமாகவே தெரியுது. சென்னைக்கு திரும்பும் சத்யாவும் அருணோட முகத்தும் நினச்சி ஏங்குறான். இந்த சந்திப்பு அவங்க 2 பேரோட வாழ்க்கையும் மாற்ற போகுது. 2019 வருஷம் ஜனவரி 5ஆம் தேதி சத்யா சென்னை திரும்பி வந்துட்டான். நகரத்து சத்தம், டிராஃபிக் எல்லாமே அவனுக்கு இப்போவே வழக்கமாக இருந்தாலும் மனசு வேலப்பட்டி கிராமத்தில் தான் சுற்றிக்கிட்டே இருக்குது. அவன் ஸ்டூடியோவில் அண்ணா நகரில் இருக்கு. அந்த சின்ன ரூமில் கம்ப்யூட்டரில் அருணோட ஃபோட்டோக்கள் தான் பார்த்துக்கிட்டே இருப்பான். அருணோட அந்த அமைதியான சிரிப்பு, வயலில் நிற்கிற போஸு எல்லாம் அவனை தூங்க விடவே இல்லை. இரவு நேரங்களில் தனியாக உட்காந்து அந்த ஃபோட்டோக்களை பார்த்து தடவி ரொம்பவே சோகப்படுகிறான். விஜய் அவன் க்ளோஸ் ஃப்ரெண்டு டாக்டர். அவனை பார்த்து கவலைப்படுறான். என்னடா சத்யா, ஏன் இப்படி இருக்குன்னு, கண்ணு சிவந்து போயிருக்குன்னு, சாப்பிட்றே இல்லையான்னு கேட்குறான். சத்யா சிரிக்க முயற்சி பண்ணி ஒன்றும் இல்லைடா, ஜஸ்ட்டு டயர்டுன்னு சொல்கிறான். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு புயல். இது காதலா? அருணோட நினைவு அவளை விடவே மாட்டேங்குது. அவன் தன்னோட மற்றொரு ஃப்ரெண்டுக்கு சரணுக்கு ஃபோன் பண்ணுறான். சரண் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், சென்னையில் தான் இருக்கான். டே சரண், நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன்டா, அது நார்மலாடா அப்படின்னு சொல்லி தயங்கி கேட்குறான். சரண் சிரிச்சுக்கிட்டே, டேய் காதல் தான்டா, அது பையனாக இருந்தான்னா பொண்ணாக இருந்தா என்னடா, உன் மனசு சொல்கிறது கேளுன்னு சொல்கிறான். சத்யா கொஞ்சம் ஆறுதல் அடைகிறான். ஆனால் குழப்பம் போகலை. இதே சமயம் வேலம்பட்டி கிராமத்தில் அருண் வயல்களில் வேலை பார்க்கும்போது கையில் கடப்பாரை வச்சுக்கிட்டு, ஆனால் மனசு வேற எங்கேயோ இருக்குது. சத்யாவோட அந்த ஃபோட்டோவில் அவன் பாக்கெட்டில் வச்சுட்டே இருக்கான். ஏன்னா பேக்கெட்டும் மனசும் ஒன்றா இருக்கிறதுனால அவன் மனசுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். இடையில எடுத்து பார்த்து ஏங்குறான். அவன் அப்பா ராமன் 55 வயசு, அவனோட சேர்ந்து வேலை பார்க்கும்போதெல்லாம் நல்லா கவனிக்கிறார். டேய் அருண், என்னடா ஆச்சு உனக்கு? வேலையில் கவனமே இல்லை. அடுத்த மாதம் உன் கல்யாணம் பார்க்கலான்னு இருக்கேன்டா, என்ன சொல்கிறேன்னு கேட்குறாரு. அருண் தலையை குனிஞ்சி, இல்லைப்பா எனக்கு இப்போ பிடிக்கல, கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு மறுக்கிறான். அம்மா செல்வி கவலைப்படுறாங்க. பையன் ஏன் இப்படி மாறிட்டான்னு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. தங்கை பிரியா 22 வயசான பொண்ணு தான். அவள் காலேஜில் போயிட்டு வரும்போதெல்லாம் அண்ணனோட பேசுகிறா. அண்ணா, நீ ஏன்னா இப்போ சென்னைக்கு போகணும்னு சொல்கிற? அங்கே என்னன்னா இருக்குது? நீ சோகமாக இருக்கிறது எனக்கு ரொம்பவே தெரியுதுண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அருண் அமைதியாக இருக்கான். ஆனால் உள்ளுக்குள்ளே சத்யாவோட நினைவுகள் அவனை கொல்லுது. கிராமத்தில் இரவுகளெல்லாம் நட்சத்திரங்களை பார்த்து உட்காந்து சத்யா நீ எப்படி இருக்குன்னு மனசுக்குள்ளேயே பேச ஆரம்பிக்கிறான். திடீர்னு ஒரு நாள் ஜூன் 20ஆம் தேதி இரவு ஒரு 9 மணின்னு இருக்கும். அருணோட ஃபோன் ரிங் ஆகுது. அழைப்பு வர சத்யாவோட நம்பர்லேருந்து தான் இல்லை, ஆனால் விஜய் சொல்கிறான். அருண், நான் சத்யாவோட ஃப்ரெண்டு விஜய். சத்யா உன்னை நினச்சி ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகிட்டுருக்கான்டா. அவன் சாப்பிடவே இல்லை, தூங்கவும் இல்லை. நீ சென்னைக்கு வா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறான். அருண் அப்படியே ஷாக் ஆகிறான். மனசு துடிக்குது. உடனே வீட்டில் சொல்கிறான். பஸ் ஸ்டாண்டுக்கு ஓடுறான். இரவு பஸ் ஏறி சென்னைக்கு போகிறான். வழியெல்லாம் அருண் நினைவுகளாகவே இருக்குது. சத்யா என்ன நினைக்கிறானோ இது உண்மையா? சென்னையில் அண்ணா நகரில் சத்யாவோட அப்பார்ட்மெண்ட்டு. காலையில் போய் கதவை தட்டுறான். சத்யா, திருக்குறான் 2 பேரும் பார்த்துக்கிறாங்க. கண்கள் கலங்குது, அழுகை வருது, ஆனால் பேச்சே இல்லை. சத்யா உள்ளே கொண்டு போய் உட்கார வைக்கிறான். காஃபி கொடுக்குறான். அருண் அவன் கையை தொடுறான். இந்த தொடுதல் எலக்ட்ரிக் ஷாக் மாதிரியே உடம்பெல்லாவே ஒரு வேறு மாதிரி ஒரு உணர்வு வருது 2 பேருக்குமே. 2 பேரும் அமைதியாகவே உட்காந்துருக்காங்க. கண்கள் மட்டும்தான் பேசுது, மனசும் பேசுது. ஆனால் அப்போது தான் கதவு திறக்கும்போது ஒரு சத்தம். விஜய் உள்ளே வரான். சத்யாவை பார்த்து ஹக் பண்ணி, சத்யா ஐ லவ் யூடா, இனிமே உன் விட்டு நான் போகவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சத்யா அப்படியே ஷாக் ஆகி அப்படியே நிற்கிறான். விஜய் என்ன இதுன்னு கேட்குறான். அருண் அங்கே நிற்க முடியல. மனசு ரொம்பவே உடஞ்சி போயிடுச்சு, ஹார்ட் பிரேக் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அவன் ஓடி வெளியே போயிடுறான். திரும்ப கிராமத்துக்கே போகலான்னு சொல்லி பஸ் ஏறுறான். ஆனால் மனசு ரொம்பவே கலங்கி இருக்குது. வழியில் அவன் பைக் எடுத்துகிட்டு ஓடும்போது பார்த்தா மழை பெய்யுது. ரோட் ஸ்லிப்பரி, பைக் ஸ்கிட் ஆகி ஆக்சிடெண்ட் ஆகுது. அருண் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறான். காலில் பார்த்தா ஃப்ராக்சரு, தலையில் செம்ம அடி. கிராமத்து ஃபேமிலி ஓடி வராங்க. சத்யாவை கேள்விப்பட்டு விஜய்கிட்டேருந்து தகவல் கிடைக்குது. ஓடி வரான் மதுரை ஹாஸ்பிட்டலுக்கு. அருணோட பெட்டு அருகில் உட்கார்ந்து அழுகுறான். அருண், என்னை மன்னிச்சிடு அருண், விஜய் என்னோடய ஃப்ரெண்டு தான், ஆனால் நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அருண் வலி தாங்காமல், நீ போ சத்யா, என்னை விட்டுடுன்னு சொல்லி ரொம்பவே கெஞ்ச ஆரம்பிக்கிறான். சத்யா உடஞ்சி போய் திரும்ப சென்னை போகிறான்.
இந்த பிரிவு 2 பேருக்கும் ரொம்பவே வலிக்குது. மனசு மட்டும் இல்லை, உடம்பு ஃபுல்லாகவே. விஜய் என்ன பண்ணுவான்? அருண் சத்யாவை புரிஞ்சிக்கவே மாட்டேன்றானேன்னு சொல்லிட்டு 20 வருஷம் 2020 கொரோனா டைமில் உலகமே பயத்தில் இருந்துச்சு. ஏப்ரல் 10 வந்து அருண் மதுரை ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகிறான். வேலம்பட்டி கிராமத்துக்கு திரும்பி வரான். கால் இன்னும் கொஞ்சம் தான் வலி இருக்குது. ஆனால் அதை விட மனசு வலி ரொம்பவே அவனுக்கு அதிகமாக இருக்குது. அவன் வீட்டுக்கு வந்து உட்காரும் போதெல்லாம் அம்மா செல்வி அவனை இறுக்கமாக அணைச்சி ரொம்பவே அழுகுறாங்க. என் பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சு, காலில் அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா ராமன் அமைதியாக தான் இருக்கார். பையன்கிட்ட அவ்வளோவா பேசுகிறதே கம்மி பண்ணிட்டாரு. தங்கை பிரியா, அண்ணா இப்போல்லாம் நீ நல்லா இருக்கியாண்ணா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறான். அருண் சிரிக்க முயற்சி பண்ணி ஆமாண்டி சொல்கிறான். ஆனால் உள்ளுக்குள்ளே அவன் உடைஞ்சி போயிருக்கிறது அவனுக்கு மட்டும் தான் தெரியும். சத்யாவோட நினைவுகள், அவன் ஹாஸ்பிட்டல் ரூமில் அவன் சொன்ன வார்த்தைகள், விஜய் ஹக் பண்ணின காட்சி எல்லாமே அவனை ரொம்பவே துன்புறுத்துது. அவன் ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுருக்கான். யாரோடையும் பேசவே மாட்டேங்கிறான். சென்னையில் சத்யா தனியாக இருக்கான். அவன் அப்பார்ட்மெண்ட்டில் இப்போது விரிச்சோடி தான் இருக்குது. விஜய்கிட்ட அவன் உண்மையாகவே சொல்லிட்டான். விஜய், நான் அருணை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உன்னோட ஃபீலிங்ஸ் எனக்கு ரொம்பவே நல்லா தெரியுது. ஆனால் என் மனசு அவனோட தான் இருக்குன்னு சொல்லி பிரிஞ்சிட்டாங்க. விஜய் சோகமாக இருந்தாலும் சத்யா, உன் சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம், போ அவனை தேடின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த நட்பு இன்னும் ஆழமாக ஆகிட்டே இருக்குது 2 பேருக்கு நடுவில். சத்யா டெய்லி அருணுக்கு மெசேஜ் அனுப்புகிறான். அருண் மன்னிச்சிடு, நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அருண் ஒரு மெசேஜுக்கும் ரிப்ளை பண்ணவே இல்லை. ஃபோன் சைலண்ட்டாக மோட்லேயே இருக்குது. சத்யா இரவு முழுக்க அழுகுறான். என்ன பண்ணலான்னு தவிக்கிறான். இப்போது வருது ஒரு முக்கியமான திருப்பம். அருணோட அப்பா ராமன் அவர் ஒரு நாள் அருண் ஃபோனை எடுத்து பார்க்குறாரு. அங்கே சத்யாவோட ஃபோட்டோ தான் இருக்குது. மெசேஜ்கள் எல்லாமே தெரியுது. ராமன் முதல்ல ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. ஆனால் கோபமே படலை. அவர் அமைதியாக உட்காந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இரவு அருண் வீட்டு வாசலில் உட்கார்ந்துருக்கும் போது ராமன் அருகில் வந்து உட்கார்றாரு. டே அருண், உன் மனசில் என்னதாண்டா இருக்குன்னு எனக்கு தெரியுது. அந்த சென்னை பையன் சத்யா தானேன்னு சொல்லிட்டு அமைதியாக கேட்க ஆரம்பிக்கிறாரு. அருண் திடுக்கிட்டு தலையை தூக்கி பார்க்குறான். ஷாக் ஆகிட்டு. அப்பா வார்த்தைக்கே வரல. ராமன் தொடர்றான். நான் உன்னை வளர்த்தவன்டா. உன் கண்களில் இருக்கிற சோகத்தை பார்த்தா எனக்கு வலி எவ்வளோ இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் மனசு சொல்கிறது கேளு. காதல்னா அது எப்படி வந்தாலும் சரி. அருண் ரொம்பவே கலங்கி இது கண்ணிலேருந்து தனி வழியாக ஆரம்பிக்குது. அப்பா நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? கிராமத்து எல்லோரும் என்ன சொல்வீங்கன்னு சொல்லிட்டு பயப்படுவீங்கன்னு சொல்லி தான்ப்பா நான் சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு அருண் சொல்கிறான். ராமன் அவன் தோளில் தட்டி, என் மகனோட சந்தோஷம் தாண்டா எனக்கு ரொம்ப முக்கியம், மற்றதெல்லாம் பொறுத்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த ஒரு வார்த்தை அருணோட மனசுக்கு ரொம்பவே பெரிய பலமாக கொடுக்குது. அவன் அப்பாவை இறுக்கமாக அணைக்கிறான். முதல் தடவை அழுது சொல்கிறான் எல்லாத்தையும். அடுத்த நாள் சத்யாவை முடிவு பண்ணிட்டான். கிராமத்துக்கு போகிறான். ஏப்ரல் 15 ஒரு இரவு ஒரு 8 மணி இருக்கும். வானம் ரொம்பவே கருப்பாக இருக்குது. மழை கொட்டிகிட்டு இருக்குது. சத்யா ஈரமாக நனைஞ்சி அருணோட வீட்டுக்கு வாசலில் நிற்கிறான். அருண் அப்படியே வெளில வரான். 2 பேரும் மழையில் நின்று பார்த்துக்கிறாங்க. சத்யா குரல் நடுங்க, அருண், நான் உன்னை விட்டு இருக்கவே முடியலடா, என் தவறு தான், மன்னிச்சுக்குன்னு சொல்லி அழுகுறான். அருண் கண் கலங்கி, நானும் தாண்டா சத்யா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை இல்லாமல் என்னால் இருக்கவே முடியலன்னு சொல்கிறான். அப்போ அவங்க 2 பேருக்கும் ரொம்பவே நெருங்கி மழையில் ரொம்பவே ஈரமாகி மழையிலே உம்மா கொடுத்து செம்ம எமோஷ்னலான வலி, காதல், மன்னிப்பு எல்லாமே கலந்துருந்தது. மழை தண்ணி அவங்க மேலே விழுந்து கொண்டே இருந்தது. ஆனால் அவங்க உணரல. அப்புறம் அருணோட சின்ன ரூமுக்கு போகிறாங்க. இரவு ஒரு 11 மணி இருக்கும். விளக்கு மங்கலாக எரியுது. 2 பேரும் அவர்கள் ஒருவருக்கொருவர் உல்லாசமாக இருக்காங்க. அது ஆனால் ரொம்பவே சென்டிமெண்ட்டான இருக்குது. சத்யா அருணோட உடலை தொட்டு, நீ என்னோட உயிர், இனிமே உன்னை விடவே மாட்டேன்னு சொல்கிறான். அருண் அவன் கண்ணை பார்த்து, என்று முன்வையது தான் என்று பதில் சொல்கிறான். அந்த நிச்சயமான தருணம் அவங்க காதலை முழுமையாக்குது. முடிவு இனிமையாக இருக்குது. கொரோனா முடிஞ்ச பிறகு 2 பேரும் சென்னைக்கு போகிறாங்க. சத்யா ஒரு சின்ன ஃபேக்ட்ரி ஸ்டூடியோ ஒன்று திறக்கிறான். அருண் ஸ்டூடியோஸ்ன்னு பேர் வைக்கிறான். அருண் அதில் ஹெல்ப் பண்ணுறான். கிராமத்து டச் கொடுத்து நேச்சுரலாக ஃபோட்டோ எல்லாம் எடுக்க உதவு பண்ணுறான். கிராமத்து ஃபேமிலி மெதுவாக ஏற்றுக்கிறாங்க 2 பேரையும். ராமன், செல்வி, பிரியா எல்லோரும் சேர்ந்து வந்து பார்க்குறாங்க. அவங்க காதல் இப்போது ஒரு அழகான வாழ்க்கையாக மாறிடுச்சு. நண்பர்களே, இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சு? உங்களை மனசு டச் பண்ணிச்சா இல்லையா? உங்கள் ஃபீலிங்ஸில் தயவுசெய்து கமெண்டில் சொல்லுங்கள். இந்த கதையை ஒரு சின்ன நம்பிக்கை கொடுத்துருந்தா சந்தோஷம். லைக் பண்ணுங்கள். ஹைப்புன்னு சொல்லிட்டு நிறைய பாயிண்ட்ஸ் எனக்கு கொடுங்க. ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை அடிச்சிருங்க. அடுத்த ஸ்டோரியில் சந்திக்கலாம். நன்றி. பாய்.